வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்ற வேலைக்கு அப்ளை பண்ணவங்க இந்த 2329 வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த மாதம் ஆன்லைன் மூலிமா அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கான முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா யாராவது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட எனக்கு பெரிய அரசியல்வாதியை தெரியும், இல்லை எனக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது மோசடிக்காரர்கள் உங்ககிட்ட இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோசடிக்காரங்களோ இல்லை தரகரோ யாராவது உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசினாங்கன்னா நம்பி ஏமாறாதீங்க, பணம் கொடுத்து ஏமாந்து போகாதீங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் மதிப்பெண் அடிப்படையிலே ஓகேங்களா, எழுத்து தேர்வு வச்சு அதில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் வாங்குறீங்களோ அதன் அடிப்படையில் ஆட்களை தேர்வு தான் செய்ய போகிறாங்க. பணத்தை கொடுத்து நம்பி ஏமாறாதீங்க. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன்லேயே முழுமையான தகவல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, மெட்ராஸ் உயர்நீதிமன்ற நீதித்துறை ஆட்சேர்ப்பு பிரிவின் அனைத்து ஆட்சேர்ப்புகளுக்கும் முற்றிலும் தகுதியின் அடிப்படையிலே நடத்தப்படுகிறது. எழுத்து தேர்வு வச்சு மதிப்பெண் அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மையற்ற முறையில் வேலை வாங்கி தருவதாக பொய்யான வாக்குறுதி அளித்து ஏமாறும் மோசடிக்காரர்கள் மற்றும் தரகரிடமிருந்து விண்ணப்பதாரர்கள் தங்களை காத்துக்கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது. இந்த பாயிண்ட் முக்கியமாக பாருங்கள். யாராவது உங்ககிட்ட வேலை வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்டாங்கன்னா நம்பி ஏமாறாதீங்க. அப்படியே நீங்கள் பணம் கொடுத்துட்டாலும் அவ்வாறான நேர்மையற்ற நண்பர்களால் விண்ணப்பதாரர்கள் பாதிக்கப்பட்டு அதனால் அவர்களுக்கு உண்டாகும் கஷ்ட நஷ்டங்களுக்கு திருநெல்வேலி மாவட்ட நீதித்துறையும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவும் எந்தவித பொறுப்பேற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பணம் கொடுத்து ஏமாந்து நீங்கள் கேஸே போட்டால் கூட உங்களுடைய பணம் உங்களுக்கு சேராது. ஏன்னா மென்ஷனே பண்ணிட்டாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கும் எந்த பொறுப்பு ஏற்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பணத்தை கொடுத்து நம்பி ஏறாதீங்க. அந்த மாதிரி விண்ணப்பதாரர்கள் அவ்வாறான நியாயமற்ற முறையில் வேலை வாங்கி பெறுவதற்கு நேரடியாகவோ அல்லது வேறு நபர் வாயிலாகவோ ஆட்சேர்ப்பு அமைப்பை அணுகினால் அவர் வேலை பெறும் தகுதியே இழக்கிறார். சப்போஸ் நீங்கள் இப்படி ஏமாற்றி வாங்கிட்டா கூட கண்டிப்பாக பார்த்தா உங்களுக்கு வேலை பெறும் தகுதியை அவங்க நீக்கிடுவாங்க. அமௌண்ட்டை கொடுத்து ஏமாறாதீங்க. கண்டிப்பாக அது உயர்நீதிமன்றமும் அது பொறுப்பு ஏற்காது. அவங்க மென்ஷனே பண்ணிட்டாங்க. முற்றிலும் தகுதியின் அடிப்படையிலே ஆட்களை தேர்வு செய்கிறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பணம் கொடுத்து ஏமாறாதீங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் வேலை என 42 லட்சம் மோசடி வழக்கில் ஏன் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் அதாவது மதுரை கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்க விருதுநகர் மாவட்ட கோர்ட்டின் பல்வேறு காலி பணியிடங்கள் இருப்பதாகவும் அந்த பணியினருக்கு நியமனம் செய்வதற்கு பலரிடம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க காயத்ரி, சுந்தராம்பாள் மற்றும் வெங்கடேஷன் என்பவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆசை வார்த்தை கூறி அந்த நபர்களிடமிருந்து 42 லட்சம் பார்த்தீங்கன்னாக்கா பணம் வாங்கி தரதாக மோசடி பண்ணியிருக்காங்க. பல்வேறு செய்திகள் பார்த்தீங்கன்னாக்கா நியூஸ் பேப்பரில் கூட வெளியிட்டிருக்காங்க. யாராவது உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பணம் கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் உங்களுடைய எழுத்து தேர்வில் எடுக்கப்படுகிற மதிப்பெண் அடிப்படையிலே உங்களை பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த பிரிவுக்கு அடுத்த தேர்வுக்கு வாய்மொழி தேர்வுக்கோ இல்லை ப்ராக்டிக்கல் செய்முறை தேர்வுக்கோ உங்களை கால் லெட்டர் அனுப்புவாங்க. நம்பி பலரிடம் பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. அரசியல்வாதி தெரியும், இல்லை எனக்கு இது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை வேலை செய்கிறவங்க தெரியும் அப்படின்னு சொல்லி பணம் யாராவது ஒரு வேலைக்கு கேட்குறாங்க அப்படின்னா பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. உட்காந்து இப்போ எக்ஸாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் தான் ஆட்களை தேர்வு செய்ய போகிறாங்க. தொடர்ந்து நம்ம வேலை வழிகாட்டி சேனலை பாருங்கள். பல்வேறு இம்பார்ட்டன்ட் தகவல், அரசு வேலை சம்மந்தப்பட்ட தகவல் நம்ம இந்த சேனலில் போடுறோம். தெரிஞ்சுங்க யாராவது விண்ணப்பிஞ்சு இந்த மாதிரி இருக்காங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழிகாட்டி சேனல்.